உங்க ராசியுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சேர்ந்து உச்சமா எல்லாம் பாருங்க. பரிவர்த்தனை யோகத்துல புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல பலமா உட்காந்துருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். புதனுடைய வீட்டுல சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டுல இந்த புதன். இது பரிவர்த்தனை யோகங்கிறது 100க்கு 200% நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். குரு பகவான் சரியில்லைன்னா 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல போறாருன்னா கண்டிப்பா இங்க கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், தாய் மாமா உறவுல பிரச்சனை இருக்கும், உடம்புல கட்டி கொப்பளம் இது மாதிரி ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனை கொண்டு போகணும். ஒரு சில பேருக்கு அப்படிலாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இல்லாம இருக்கும். நல்ல வேலை கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க குடிக்கணும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் வேற மாதிரி சிந்தனை போயிட்டே இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமான கற்பனையான குணம் கடகத்தை பொறுத்தவரை இருக்கு. 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு. எங்க சுக்கிரனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. இந்த புதன் பரிவர்த்தனை யோகம் பெருங்கொண்ட பணத்துல இடத்துலயே பூமியில நீங்க கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்க? புதன் சொந்த வீட்டுக்கு வரப்போறாரு. அப்ப கேஸ்ல உள்ள பிரச்சனை சரியாயிரும். சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா அந்த பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறனால கண்டிப்பா பயங்கரமா வேலை. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்றும் குரு வழியில் குரு நேசிப்பம் குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் நண்பர்களே, நம்ம பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. வரக்கூடிய வைகாசி மாசம் எப்படி வைகாசி பிறந்தா வள்ளி பிறக்கும். யாருக்கு? அம்மன் அருள் டிவியில. உங்க லைஃபுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கான ஒரு பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். வைகாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்கு அதுக்கான பதிவு தான் அது. ஏன்னா அந்த வைகாசி மாசத்துலதான் ரொம்ப விசேஷம் எடுத்தா வைகாசி விசாகம் எல்லாம் பாத்தீங்கன்னா முருகபெருமானுக்கு வைகாசி விசாகங்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் அந்த மாசத்தோடைய நிகழ்வுகள். வைகாசி 15க்கு அப்புறம் தான் உங்களுக்கு முகூர்த்தமே வருது. எல்லாம் பாருங்க. வைகாசி மாசம் 15ஆம் தேதி அக்னி, அதாவது அக்னி சொல்லுவாங்கல்ல, அது நிவர்த்தி ஆகுது. அக்னி வெயில் நிவர்த்தி ஆகக்கூடிய நாள், அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய நாள். நான் சொன்ன டேட் தான் வைகாசி 15ஆம் தேதி. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. எப்படி? வளர்பிறை முகூர்த்தம். இந்த முகூர்த்தத்துல திருமணங்கள் சுபகாரியங்கள் எல்லாமே பண்ணிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. எப்ப? வைகாசி மாசம் 21ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது, 24ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. இது தேய்பிறை முகூர்த்தமாக இருக்கு. இதான் அந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். பொதுவாக அம்மன் அருள் டிவியில தொடர்ந்து மாத பலன், ஆங்கில மாதம், தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்றீங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கோங்க. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, பொதுவாக கடகராசி கால சக்கரத்தின் 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே சரி குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா கடகம் மட்டும்தான். எப்படி? குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க குடிக்கணும். ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் மைண்ட்ல யோசிச்சுட்டே இருப்பாங்க. நீங்க சொல்றதை கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க சிந்தனை எல்லாம் வேற மாதிரி சிந்தனை போயிட்டே இருக்கும். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமான கற்பனையான குணம் கடகத்தை பொறுத்தவரை இருக்கும். குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. இந்த ராசியில பிறந்தா பயங்கரமா சிந்திப்பாங்க. நிறைய பேர் பாருங்க, இந்த மருத்துவர்கள், வெளிநாடு வெளியூர் பிசினஸ், பல தொழில் பண்ணக்கூடிய திறமையானவர்கள், அடுத்து மருத்துவர்கள், அடுத்து அதை விட்டு ஆசிரியர்கள், பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஒரு 10 பேருக்கு போதனை சொல்லக்கூடிய அமர்கள், இது எல்லாமே பாருங்க இந்த கடகராசியோட தொடர்புல வரும். ஏன்னா இவங்க எப்போதுமே அன்பை காட்டக்கூடிய வேலை எல்லாமே இவங்க பார்ப்பாங்க. ஒரு அன்பான குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் கடகத்துக்கிட்ட இருக்கும். அப்படிப்பட்ட கடகராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவியில உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். இது மிக 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 உங்க வாழ்க்கைக்கான ஒரு முக்கியமான பலன். ஃபர்ஸ்ட் வாட்டி அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா சேரும். இது ஒரு பொது பலனா நீங்க பார்க்கணும். எப்படி? உங்க ஜாதகத்துல ஒரு பொது பலனா பார்த்தா இது துல்லியமா உங்களுக்கு புரியும். நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப ஒண்ணுல நீங்க இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்ப. என்ன நட்சத்திரம்? புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இது 3 நட்சத்திரத்துல பிறந்திருப்பீங்க. ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தசாபுத்தி நடக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும். இதையும் தாண்டி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பிறந்திருக்கும். ஒருத்தர் காலை மதியம் இப்படி மாறும்போது 2 மணி நேரம் ஒருத்தருக்கு லக்னம் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படி மாறும்போது லக்னங்கள் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. நீங்க இந்த கர்மாவில பிறந்தனா உடைய பிறந்த நேரம் தான் தீர்மானமே பண்ணுது. சில பேர் சொல்லுவாங்க, நீங்க பிறந்த நேரம் நல்லா இருக்காப்பான்னு சொல்லுவாங்களா? அப்ப பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த நேரம் தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை தீர்மானம் பண்ணுது. அதான் கர்மாங்கிறது.
ஒவ்வொருத்தருக்குமே நம்ம உடம்புல 9 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் வீக்கா இருக்கும். நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு கிரகம் வீக்கா இருக்கும். அந்த வீக்கான நேர காலம் வரும்போது அந்த கண்டிப்பா அந்த பிரச்சனையை அவங்க சந்திச்சுதான் ஆகணும். சில பேர் நல்லா போயிட்டு இருப்பாங்க, திடீர்னு ஒரு தடையை சந்திப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். அதனால தயவு செய்து உங்க பிறப்பு ஜாதகத்தையும் இப்ப நான் சொல்லக்கூடிய பலனையும் சேர்த்து மேட்ச் பண்ணணும். எப்படி லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இப்ப சொல்லக்கூடியது வந்து உடல், உயிருங்கிறது உங்க ஜாதகம். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றோம், அம்மன் அருள் டிவில ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா கடகராசிக்காரங்க நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை எனக்கு கரெக்டா இருக்கு, எனக்கு சொல்றாப்புல இருக்கு நீங்க சொல்றீங்க. சில பேர் பாருங்க பிறந்தது கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, ஏதாச்சும் ஒரு கிரகம் வீக்கா இருக்கும். அப்ப ஜாதகத்தை பார்த்து எந்த கிரகம் வீக்கா இருக்கோ அதுக்கான ஒரு பரிகாரத்தை பண்ணும்போது கண்டிப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் கண்டிப்பா மாறுங்க. இப்ப கிரகம் இப்ப எங்க சஞ்சார செய்வோம் பார்ப்போம். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க, உங்களுடைய நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு அந்த பதிவு இதுல இருக்குது. கிரகம் இப்ப பார்க்கும்போது 2ஆம் இடத்துல கேது பகவான், ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துல ராகு பகவான், 9ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சாரம் செய்வார், 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான், அடுத்து 11ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவானும் புதனும் சேர்ந்து இருப்பாங்க. 12ஆம் இடத்துல குரு பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2 கிரக பயிற்சி வருது. புதன் பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு எப்போ வர்றாருன்னா கரெக்டா 15ஆம் தேதி, வைகாசி 15. அடுத்து பாத்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் அவரும் 12ஆம் பாவத்துக்கு வர்றாரு. பொதுவா பாருங்க, உங்களுக்கு கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசியுடைய 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் சேர்ந்து உச்சமா நல்லா பாருங்க பரிவர்த்தனை யோகத்துல, புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல பலமா உட்காந்துருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். புதனுடைய வீட்டுல சுக்கிரன், சுக்கிரனுடைய வீட்டுல இந்த புதன். இது பரிவர்த்தனை யோகங்கிறது 100க்கு 200% நல்லதை மட்டும்தான் கொடுக்கும். ஒண்ணு இல்லைங்க, இப்ப சில பேர் கஷ்டத்தை நம்ம என்ன பார்த்துருப்பாங்கன்னா, பொதுவா எடுத்து பார்க்கும்போது யாருக்குமே சரி ஜாதக ரீதியில குரு பகவான் சரியில்லைன்னா 6ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் இடத்துல போறாருன்னா கண்டிப்பா இங்க கடன் இருக்கும், பகை இருக்கும், எதிரி இருக்கும், தாய் மாமா உறவுல பிரச்சனை இருக்கும், உடம்புல கட்டி கொப்பளம் இது மாதிரி ஒரு வயிறு சார்ந்த பிரச்சனை கொண்டு போனோம். ஒரு சில பேருக்கு அப்படிலாம் வேலை உத்தியோகம் நிரந்தரமா இல்லாம இருக்கும், நல்ல வேலை கிடைக்காம நிறைய பேர் அலைஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒரு வருஷமா வேலை இருக்காது, எல்லாம் வேலை உத்தியோகம் நிறைய கஷ்டம், நிறைய தடைகள் தாமதம் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. வெளிநாடு வெளியூர்ல நிறைய தடங்கள் தாமதம், வெளிநாட்டை படிக்கிறவங்க இங்க வேலை கிடைக்காம இருக்கும், படிப்புகள் ஒரு மந்தமான தன்மையை கொடுக்கும். 8ஆம் இடத்துல ராகு என்னன்னா திடீர் ஒரு உடம்பு உபாதையை காட்டும், திடீர்னு தாய் தந்தை யாராச்சும் ஒருத்தருக்கு உடம்பு உபாதையை கொண்டாந்து மருத்துவ செலவை கண்டிப்பா பண்ண வச்சிருக்கும், வண்டி வாகனம் வீண் செலவை வச்சிருக்கும், இடத்துல பூமியில ஒரு இடத்த விற்க பார்த்துருப்பீங்க, விற்க முடியாது, சொத்துல ஏதாச்சும் ஒரு வில்லங்க இருக்கும், புதுசா நம்ம வீடு கட்ட மாட்டோமா அப்படின்னு குழப்பத்துக்கு போவீங்க, படிக்கக்கூடிய மாணவங்க எல்லாம் படிப்புகள் ஒரு மந்தமான தன்மை கொடுக்கும். இது எல்லாமே குரு பகவான் சரியா இல்லை, சனி பகவான் சரியா இல்லைன்னா நான் சொன்ன விஷயம் கண்டிப்பா உங்க ஜாதகத்துல பிறப்பு ஜாதகத்துல சொல்றேன். பிரபு ஜாதகத்துல இந்த குருவும் சனியும் சரியில்லைன்னா நான் சொன்ன விஷயம் எல்லாமே ஜாதக ரீதியில கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். அதான் பொதுப்பொருள் எல்லா வீடியிலும் கொடுக்குது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு, கடகராசிக்காரங்க. இப்ப ஏன் எல்லாமே மாறும், என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாமா? நல்லா பாருங்க, சுக்கிரபகவான் போய் இணைகிறாரு, அதனால நல்லது நடக்குங்கிற விஷயத்த நம்ம சொல்றோம். ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி சேர்ந்து உங்க 12ஆம் இடத்துல நேரம் 6ஆம் இடத்தை பாக்குறதுல கண்டிப்பா ஒரு விரைய செலவை பண்ண வைப்பார். இந்த காலகட்டத்துல வைகாசி மாசத்துல சொல்றேன். என்ன விரயம் பண்ண வைப்பாரு, வீடு கட்ட வைப்பாரு, எப்படி வீடு கட்ட வைப்பாரு, இடத்த வாங்க வைப்பாரு, பூமிசா வாங்க வைப்பாரு, ஏதாச்சும் ஒரு விரைய செலவை இந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க. பணத்தை வீட்டிலே இடத்துலயே பூமியில கண்டிப்பா பண்ணுவீங்க, இல்லைன்னா ஒரு செலவை கொண்டாந்து குடும்பத்தை காட்டும். அப்ப என்ன பண்ணணும், வீடோ இடமோ பூமியோ வாங்கக்கூடிய யோகம், கட்டக்கூடிய யோகங்கள் எல்லாமே இருக்கும். கண்டிப்பா வீடு ஏன் கட்டுவீங்க, என்ன காரணம்? 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் இடத்துல லாபத்துல போய் உட்காந்துருக்காரு, எங்க சுக்கிரனுடைய வீட்டுல உட்காந்துருக்காரு. இந்த புதன் பரிவர்த்தனை யோகம், பெருகுண்ட பணத்துல இடத்துலயே பூமியில நீங்க கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க. ஏன் ஜெயிப்பீங்க? புதன் வந்து சொந்த வீட்டுக்கு வரப்போறாரு, அப்ப கேஸ்ல உள்ள பிரச்சனை சரியாயிரும். சூரிய புத ஆதித்ய யோகம் பயங்கரமா அந்த பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறனால கண்டிப்பா பயங்கரமா வேலை செய்யும். அப்போ ஒரு வழக்குல ஒரு இடமும் பூமியில உள்ள வழக்குல ஜெயிப்பீங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும். அப்பா சொத்து தாத்தா சொத்து கண்டிப்பா அமையும். இதையும் தாண்டி வேலை இல்லாதவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும். என்ன காரணம்? 2ஆம் வீட்டு அதிபதி எப்படி 4ஆம் வீட்டு அதிபதியும் உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியும் பாருங்க குருவோட சேர்ந்து இருக்காரு. அப்ப வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம், பெருகுண்ட பணம் இன்கம் சார்ந்த நல்லா இருக்கும், வேலை கிடைக்கலாம், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன் அமைச்சு கொடுத்துருவாரு. அப்ப இங்க எதுவுமே நான் கெட்டது சொல்ல முடியல. நான் சொல்றது வெளிநாட்டு வெளியில வேலை பார்க்கலாம், ப்ரொமோஷன் தேடி வரும், வேலை கிடைக்காதான் வேலை கிடைக்கும், இடமாற்றம் நிறைய பண்ணுவீங்க, தொழில் மாற்றம் நிறைய இருக்கும், சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புகளை பத்தி கவலைப்படணும். அந்த வைகாசி மாசத்துல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல கேட்கறத சீட்டு கிடைக்கும், நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். இதையும் தாண்டி திருமண வாழ்க்கையில நிறைய குழப்பம், நிறைய தடுமாற்றம் கண்டிப்பா இல்லாத ஆளே கிடையாது. நான் திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப மைனஸா சொல்றேன், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் தரங்கள் இருக்கும், இனிமே இருக்காது.
காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கிடைக்கும். குழந்தை பாக்கியம் எல்லாமே சூப்பரா தெரியும். நல்ல ஒரு அமைப்பா இருக்கு. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, மருத்துவர்கள், அடுத்து நகை கடைகள் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், கமிஷன் வியாபாரம் பண்ணக்கூடிய நபர்கள், ஆசிரியர்கள், ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள், இரும்பு சார்ந்த வேலை, நெருப்பு சார்ந்தது எல்லாமே சொன்னாலும் புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், ஜாதகத்தை பார்த்து திசாபுத்தியை பார்த்து இந்த குரு சுக்கிரன் நினைவுனால இந்த பரிவர்த்தனை யோகத்தை பார்த்துக்கிட்டு ஜாதகம் நல்லா இருக்கணும் பார்த்து கண்டிப்பா மூவ் பண்ணுங்க. கண்டிப்பா தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும். இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை, வெளிநாட்டுல உள்ளவங்க சொல்றேன். மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, கண்டிப்பா லாட்ரி சீட் எடுங்க, கண்டிப்பா அடிக்கும். அதுக்காண்டி அதிலே படத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதக பார்த்து மூவ் பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். உடம்பு ஆரோக்கியம் கவலைப்பட வேணாம், பெருசா மருத்துவ செலவு வராது, இனிமேல் வராது. லாபஸ்தானாதிபதியும் சுகஸ்தானாதிபதியும் சேர்ந்து குருவோட சேர்ந்து இருக்காரு, நோயை கொடுக்கக்கூடிய கிரகத்தோட சேர்ந்து இருக்காரு. அவர் நேரம் 6ஆம் இடத்தை பார்க்கணும், கண்டிப்பா உடம்பு உபாதை வராது. சகோதர உறவு, இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே செலவா பண்ணக்கூடிய மாசமா அந்த வைகாசி மாசம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கு. பாத்துக்கோங்க. இப்ப நட்சத்திர பலம் பார்க்கும்போது என்ன முதல் நட்சத்திரம் வரும்? அதாவது முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரம். ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு போற குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஜெயிக்கக்கூடிய குணம், நிறைய ஒரு திறமையான குணம் உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. உங்க லைஃபுக்கான ஒரு நல்ல நேரம் வருதுன்னா குரு சுக்கிரன் இணையும் போது பெருங்கொண்ட பணத்தை வருமானத்தை இப்ப அதிகமா ஈட்ட போறீங்க. தொழில ஒரு மாற்றம், வேலையில மாற்றம், வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம், சொந்தமா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி பிளான் இருந்தா நீங்க பண்ணிக்கலாம். இந்த நேரத்துல சொல்றேன், புனர்பூச நட்சத்திரம் நல்ல ஒரு டைமா கண்டிப்பா வேலை செய்யும். அப்ப நல்ல ஒரு மாற்றமா கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவாரு. அடுத்து பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுக்குமே பயப்படாதீங்க. இப்பதான் இனிமேதான் நல்ல நேரமே உங்களுக்கு வேலை செய்யுது. செவ்வாய் உங்க ராசியை விட்டு தாண்டிட்டாரு. செவ்வாய் சனி சேர்க்க இருக்கக்கூடாது. சனி பவன் இப்ப தனிச்சு நிக்கிறார். 9ஆம் இடத்துல போய் வளம் உட்காந்துருக்கிறப்ப நல்ல விஷயம், நல்ல காரியம். நீங்க பெருசா வாழ்க்கையில எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த காரியம் இப்ப வரப்போகுது. ஒண்ணு மனைவி மூலமாகவோ, இல்ல கணவன் மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, இல்ல கூட்டாளி மூலமாகவோ, இல்ல வெளிநாடு வெளியூர் மூலமாகவோ ஒரு இடம் மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், ஏதோ ஒரு விஷயம் நீங்க பெருசா எதிர்பார்க்குறீங்க. அந்த விஷயம் உங்க பக்கம் தேடி வரப்போகுது. கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, பேங்க்ல லோன் கட்ட லோன் கிடைக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக அந்த பூசணத்துல பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய யோகம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பயங்கரமான திறமையான குணம், அறிவான குணம், யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி பேசி அதே மாதிரி பயங்கரமா அறிவா யோசிப்பீங்க. எது வந்தாலும் கவலையே படாதீங்க. எல்லாமே இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுக்க வேலை செய்யும். இனிமேதான் புதன் வந்தா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா புதன் நீசமா இருந்தார். குடும்பத்துல நிறைய பிரச்சனையை கொடுத்தார், வருமான பிரச்சனை கொடுத்தார், பொருளாதார பிரச்சனை கொடுத்தார், உடம்பு ஆரோக்கிய தடங்களை கொடுத்தார். ஏன்னா அவர் 9ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுடைய பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம், வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, நிறைய தடங்களை கொடுத்துட்டார். இனிமே கொடுக்க மாட்டார். நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை, நீங்க எதிர்பார்த்த லாபத்தை, வருமானத்தை, வேலை உத்தியத்துல இடமாற்றத்தை, வெளியூர் யோகத்தை, வெளிநாடு யோகத்தை, நிறைய விஷயத்தை சூப்பரா வச்சு கொடுப்பார். பெருசா இஷ்யூ இருக்காது. எல்லாமே நல்லதா கண்டிப்பா நடக்கும். யாருக்கு? ஆயில நட்சத்திரம் வரக்கூடிய வைகாசி மாத பலன் கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.